Hi dear students, today we are going to see the next chapter. Chapter 24 Retailing அதாவது சில்லறை வியாபாரம் செய்தல். Introduction. Retailing is the process of selling the goods and services directly to the ultimate consumer in small quantities. அதாவது ரீட்டெயிலிங் அப்படின்னா என்ன என்பதுனா இந்த நுகர்வோருக்கு நேரடியாக பொருள்களையும் சேவைகளையும் சிறிய அளவில் விற்பனை செய்யும் நடைமுறை தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ரீட்டெயிலிங் அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். தென் நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் ரீட்டெய்லர்ஸ். ஆன் த பேசிஸ் ஆஃப் த சைஸ் ஆஃப் த பிஸ்னஸ், ப்ராடக்ட் மிக்ஸ், ப்ரைஸிங் அண்ட் சர்வீஸ் லெவல் அண்ட் ஓனர்ஷிப் ஆஃப் த பிஸ்னஸ், it can be classified into the following categories. செய்யக்கூடிய தொழிலுடைய அளவு, விற்கக்கூடிய பொருளுடைய தன்மை, அதனுடைய விலை, அதனுடைய சேவை மற்றும் அந்த தொழிலுடைய அமைப்பு, அந்த உரிமை எல்லாத்துலேயும் இருக்கக்கூடிய அடிப்படையில் அவற்றில் இருக்கக்கூடிய அடிப்படையில் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம். இட்டினரண்ட் ஆர் மொபைல் ட்ரேடர், அதாவது சுற்றாடும் வியாபாரிகள், அதாவது ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போய் விற்பனை செய்யக்கூடியது தான் அது சொல்கிறாங்க. த ட்ரேடர்ஸ் ஹூ ஹாவ் நோ ஃபிக்ஸட் பிளேஸ் ஆஃப் சேல் ஆர் கால்ட் இட்டினரண்ட். தே மூவ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ் இன் சர்ச் ஆஃப் கன்சியூமர்ஸ் ஆர் கஸ்டமர்ஸ். They are also known as mobile traders. Mobile traders deal in low price daily usable items such as fruits, vegetables, fish, clothes, books, etc. They require small amount of investment. The type of itinerant are follows. இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வியாபாரம் செய்யறதுக்கு நிலையான இடம் இல்லாத வாடிக்கையாளர்களை இருக்கும் இடத்தை சென்று விற்பனை செய்பவர்களை யாருன்னு சொல்கிறோம்? இட்டினரண்ட் ஆர் அதர்வைஸ் கால்ட் மொபைல் ட்ரேடர். இவர்கள் தரக்கூடிய வியாபாரிகள், இவர்கள் நகரக்கூடிய வியாபாரிகள், அதாவது நகரும் வியாபாரிகள் என்றும் நம்ம சொல்லலாம். இந்த குறைந்த விலையுடைய அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய காய்கறிகள், பழங்கள், மீன், துணி வகைகள், புத்தகங்கள் முதலியவற்றை இவ்வகையான விற்பனை செய்யக்கூடியவங்களாக இருக்காங்க. ஸோ அதனுடைய டைப்ஸு இருக்குது, என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒன், பெட்லர்ஸ் அண்ட் ஹாக்கர்ஸ். அதாவது என்னென்னு சொல்கிறாங்க? சுமை தூக்கி மற்றும் வாகனத்தில் விற்கும் வியாபாரிகள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. ஸோ ஃபஸ்ட்டு பெட்லர்ஸ். பெட்லர்ஸ் ஆர் இண்டிவிஜுவல்ஸ் ஹூ செல் their goods by carrying on their head or shoulder, moving from place to place on foot. அந்த பொருட்களை என்ன பண்ணுறாங்க? தன் தலையிலோ அல்லது முதுகிலோ தூக்கி கொண்டு வீடு வீடாக நடந்து சென்று வியாபாரம் செய்பவர்களை தான் நம்ம யாருன்னு சொல்கிறோம்? பெட்லர்ஸ் அப்படின்ட்டு சொல்கிறோம். தென் நெக்ஸ்ட்டு ஹாக்கர்ஸ். ஹாக்கர்ஸ் ஆர் பெட்டி ரீட்டெய்லர்ஸ் who sell their goods at various places such as bus stop, railway station, public park, gardens, residential areas and other public places using a convenient vehicle to carry goods from place to place. இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க ஒரு வசதியான வண்டியின் பொருட்களை வைத்து பேருந்து நிலையத்திலேயோ அல்லது ரயில்வே ஸ்டேஷன்லேயோ அல்லது குடியிருப்பு மற்றும் பொது இடத்துக்கு சென்று அவங்க என்ன பண்ணுறாங்க? பொருட்களை விற்பனை செய்யக்கூடியது தான் யாருன்னு சொல்கிறோம்? ஹாக்கர்ஸ் அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். வண்டியில் வச்சு தள்ளிட்டு போய் விற்றாங்கன்னா அவங்களுக்கு பேர் ஹாக்கர்ஸ். முதுகில் சுமந்து அல்லது தலையில் சுமந்து கொண்டு அவங்க கொண்டு போய் விற்றாங்கன்னா அவங்களுக்கு பேர் என்ன? பெட்லர்ஸ். தென் நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ், அதாவது சாலையோர வியாபாரிகள். The traders sit on the footpath of the road or at the end of the road and sell their goods such as fruits, vegetables, books, etc. are called street vendors. இந்த வீதியில்
குறுக்கிடக்கூடிய இடங்களில் ஓரங்கள்லேயும் பாதைகளிலும் இந்த தற்காலிகமாக யார் அப்படின்னு பார்த்தா இந்த பூ பழம் காய்கறி விற்கிறவங்க புக்கு விற்கிறவங்க அந்த போன்றவங்க கொண்டு வந்து விற்பனை செய்யக்கூடியதான் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்ட்ரீட் வெண்டார்ஸ். அந்த ஓரமாக உட்காந்து ப்ராடக்டை சேல்ஸ் பண்ணக்கூடியவங்க. தென் நெக்ஸ்ட்டு மார்க்கெட் ட்ரேடர்ஸ். ஸ்மால் ட்ரேடர்ஸ் open their stop at different places on fixed days or dates such as every Sunday or alternative Wednesdays and so on. They deal in one particular line of merchandise and in low prices consumer item of daily use. For example, பொள்ளாச்சி, மணப்பாறை, ராணிப்பேட் எக்ஸெட்ரா. இந்த சந்தை வியாபாரிகள் அப்படின்ட்டு நம்ம சொல்லக்கூடியது என்னது மார்க்கெட் ட்ரேடர்ஸ்னு. இந்த ஒரு குறிப்பிட்ட நாள்லையோ அல்லது தேதியிலையோ அதாவது பர்டிகுலர் டேஸில் அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த ப்ராடக்டை விற்கிறாங்க. அந்த சந்தையில் வியாபாரங்கள் விற்கிறாங்க. அவங்களுக்கு தான் என்ன பேர் அப்படின்னு பார்த்தோம்னா மார்க்கெட் ட்ரேடர்ஸ். அந்த குறைந்த விலையுள்ள ஒரு குறிப்பிட்ட வகையான அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் மட்டுமே இவர்கள் வியாபாரம் செய்வார்கள். ஸோ அதுக்கு எந்த மாதிரி இடம் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு எக்ஸாம்பிள் பொள்ளாச்சி, ராணிப்பேட்டை, மணப்பாறை இந்த இடங்கள்லாம் நடைபெறக்கூடிய சந்தைகள், வாரம் நடைபெறக்கூடிய சந்தைகள். தென் நெக்ஸ்ட்டு சீப் ஜாக்ஸ், அதாவது இடம்பெயரக்கூடிய வியாபாரிகள்னு அர்த்தம். Those retailers who have independent shop of temporary nature in a business locality or depending upon the potentiality of the area. They deal in consumer goods and services such as shoes and chappals, plastic items, repair of watches, etc. இந்த மக்கள் நெருக்கம் மிகுந்த வியாபாரம் நடமாடும் இடங்களில் தற்காலிகமாக கடைகள் வைத்து சில நாட்கள் மட்டும் தங்கி இருந்த அந்த விற்பனை செய்வாங்க. இந்த இடம்பெயர் வியாபாரிகள், அதாவது சீப் ஜாக்ஸ். இந்த மேலே இவங்க இடம் விட்டு இடம் சென்று வீட்டு உபயோக பொருட்களான துணிகள், பாத்திரம், பிளாஸ்டிக் பொருள், இந்த காலணிகள் அதாவது செப்பல்ஸ் இதெல்லாம் அவங்க விற்பனை செய்து மற்றும் பழுதுபார்ப்பு செய்யக்கூடிய இவங்கள இந்த தொழிலில் ஈடுபடக்கூடியவங்க. இதெல்லாம் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரண்ட். தென் நெக்ஸ்ட் ஒன் ஃபிக்ஸட் ஷாப் ரீட்டைலர்ஸ், அதாவது நிலையிட சில்லறை வியாபாரிகள். ஒரே இடத்துலையே ஒரு ஷாப் வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்க, ரீட்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க. The retailer who maintain permanent establishment to sell their goods are called fixed shop retailers. They do not move from place to place to serve their customers. The fixed shop retailers can be classified into two types on the basis of size of their operation. There are a fixed shop small retailers and fixed shop large retailers. இப்போ இங்கே என்ன ஃபிக்ஸட் ஷாப் ரீட்டைலர்னால் யாருன்னு, நிலையான இடத்துல இந்த கடைகளை அமைச்சு இந்த பொருட்களை வச்சு வியாபாரம் செய்யக்கூடிய சில்லறை வியாபாரிகளை தான் நம்ம யார் அப்படின்னு சொல்கிறோம், ஃபிக்ஸட் ஷாப் ரீட்டைலர். அப்போ இந்த நுகர்வோர்களை நோக்கி இடம் விட்டு இடம் பெயராமல் அதே இடத்துல பல ஆண்டுகள் தொடர்ந்து விற்பனையை மேற்கொள்ளக்கூடியவங்க தான் யார், ஃபிக்ஸட் ஷாப் ரீட்டைலர். ஸோ இவங்க விற்பனை செய்யக்கூடிய பொருட்களுடைய அளவு மற்றும் தன்மையை பொறுத்து அந்த இரண்டு வகையாக பிரிக்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஃபிக்ஸட் ஷாப் ஸ்மால் ரீட்டைலர், அதாவது சிறிய அளவு சில்லறை வியாபாரிகள் ஒரே இடத்துல விற்கக்கூடியவங்க. தென் ஃபிக்ஸட் ஷாப் லார்ஜ் ரீட்டைலர், பேரளவு சில்லறை வியாபாரி நிறுவனங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் fixed shop small retailer or of the following categories. இது என்ன பின்னாடி என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க பார்ப்போம். ஸ்ட்ரீட் ஸ்டால்ஸ்,
அதாவது தெருக்கடை வியாபாரிகள். These small shopkeepers are commonly found at street crossing or other busy street corners, attract floating customers and deal in cheap variety of goods like honesty products, toys, soft drinks, etc. They get their supplies from local suppliers and wholesalers. இந்த மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய தெருக்கள் முனைகளில் அந்த திரும்பும் இடத்துலையோ அந்த கடை அமைத்து இந்த ஆடை வகைகள், பொம்மைகள், தின்பண்டங்கள், குளிர்பானங்கள் போன்றவற்றை விற்கிறவங்கள தான் யாருன்னு சொல்கிறோம்? இந்த ஸ்ட்ரீட் ஸ்டால்ஸ். இந்த மொத்த வியாபாரிகள் மற்றும் உள்ளூர் முகவர்கள்ட்ட பொருட்களை கொள்முதல் செய்து அவங்க என்ன பண்ணுறாங்க? ப்ராடக்டை சேல்ஸ் பண்ணுவாங்க. தென் நெக்ஸ்ட்டு ஜென்ரல் ஸ்டோர்ஸ், பொது பண்டகசாலை. General stores sell a wide variety of products under one roof, most commonly found in a local market and residential area to satisfy the day-to-day needs of the customers residing in nearby localities. They remain open for long hours at convenient timing and often provide credit facilities to their regular customers. For example, a provision store deals in grocery, bread, butter, toothpaste, shops, washing powder, soft drinks, sanitary, cosmetics, etc. இப்போ இந்த ஜென்ரல் ஸ்டோர்ஸில் இந்த நுகர்வோர்கள் தங்கள் வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்கு ஏற்றவாறு அனைத்து வகையான பொருட்களையும் குறைந்த அளவில் வாங்கி வைத்து வியாபாரம் செய்யக்கூடிய இடம் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டோர். அந்த நுகர்வோருக்கு வசதியாக அந்த பெரும்பாலான நேரங்களில் இந்த கடை திறந்திருக்கும். தெரிந்த வாடிக்கையாளர்களுக்கு கடன் வசதியும் இருக்குது. பல ப்ராடக்ட்ஸு இங்கே சேல்ஸ் பண்ணுறாங்க. அழகு சாதன ப்ராடக்ட்ஸ் இருக்குது, தின்பண்டங்கள் இருக்குது, எழுது பொருட்கள், குளிர்பானங்கள். ஸோ இதெல்லாமே இதில் என்ன பண்ணுவாங்க? சேல்ஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். இதான் என்ன அப்படின்னா ஜென்ரல் ஸ்டோர்ஸ். தென் நெக்ஸ்ட்டு சிங்கிள் லைன் ஸ்டோர்ஸ். சிங்கிள் லைன் ஸ்டோர்ஸ் ஆர் ஸ்மால் ட்ராப் விச் டீல் இன் எ பர்டிகுலர் லைன் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் சச் ஆஸ் கார்மெண்ட்ஸ், ஸ்டேஷனரி, textiles, machines, shoes, etc. They are generally situated in marketplaces and deal in a variety of goods in that line of product. இந்த ஒரே வகையான ப்ராடக்ட், அதாவது பண்டகசாலை, ஒரு குறிப்பிட்ட வகை பொருட்களை மட்டுமே விற்பனை செய்யக்கூடிய சில்லறை வியாபாரம் ஒரே வகையான பண்டகசாலை எனப்படும். அதாவது ஒரே ப்ராடக்ட் மட்டும்தான் அந்த இதில் சேல்ஸ் பண்ணக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா டெக்ஸ்டைல், மெடிஷன், கார்மெண்ட்ஸ், ஸ்டேஷனரிஸ், ஷூஸ், ஸோ இதெல்லாமே என்ன பண்ணுறாங்க? மட்டுமே விற்கும் கடைகள், அறைகளில் மட்டும் விற்கும் கடைகள் போன்றவற்றை அது தனித்தனியாக, அதாவது டெக்ஸ்டைல் அப்படின்னா அதுக்கு உண்டான ப்ராடக்ட் மட்டும், மெடிஷன்னா அதுக்கு உண்டான ப்ராடக்ட் மட்டும், ஸ்டேஷனரினா அதுக்கு உண்டான ப்ராடக்ட் மட்டும், கார்மெண்ட்ஸ்னால் அதுக்கு உண்டான ப்ராடக்ட் மட்டும். ஸோ இந்த மாதிரி அது தனித்தனியாக அந்த பர்டிகுலர் லைனில் அந்த ப்ராடக்டை சேல்ஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். அதுதான் என்ன அப்படின்னா சிங்கிள் லைன் ஸ்டோர்ஸ். தென் நெக்ஸ்ட் ஒன் ஸ்பெஷாலிட்டி ஸ்டோர்ஸ். Specialty store deal in a particular type of product under one product line only. இந்த சிறப்பு வகை பண்டகசாலை அப்படின்றது ஒரு வகை பொருட்களில் ஒரு குறிப்பிட்ட வழி பொருட்களை மட்டுமே விற்பனை செய்யும் சில்லறை கடைகளில் இது ஸ்பெஷாலிட்டி ஸ்டோர் அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். இது இனிப்பு வகை அல்லது என்ன பண்ணுறாங்க, இனிப்பு வகை ப்ராடக்ட், அதாவது ஸ்வீட் தயாரிக்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னா அதில் என்ன திருநெல்வேலி அல்வா, பெங்காலி ஸ்வீட், அது மட்டுமே அங்கே தயார் பண்ணக்கூடியதாக இருக்கும். தென் நெக்ஸ்ட்டு செகண்ட்ஸ் ஷாப்ஸ். பயன்படுத்திய பொருட்கள் விற்போர்.
These shops deals with second-hand goods or used articles in a low price such as books, furniture, clothes, automobiles, etc. and also new defective goods. இதில் பயன்படுத்திய பொருட்கள் மற்றும் தயாரிப்பு நிறுவனத்தில் முதல் தரம் அல்ல என ஒதுக்கி வைக்கப்பட்ட பொருட்களும் இங்கே விற்பனை செய்யக்கூடியதாக இருக்கும். ஸோ அதாவது ஏற்கனவே பயன்படுத்தின பொருளை ரீசேல் பண்ணுறதோ ஒரு விதம், அண்ட் தென் ஏதாவது டேமேஜ் ஆன ப்ராடக்டை அவங்க என்ன பண்ணக்கூடியது, குறைந்த விலைக்கு கொடுக்கக்கூடியதோ அதையும் இங்கே வரும். தென் நெக்ஸ்ட்டு ஃபிக்ஸட் ஷாப் லார்ஜ் ரீட்டைலர், நிலையிடை பேரளவு சில்லறை வியாபார நிறுவனங்கள். The retailers having permanent establishment and dealing in large scale are called fixed shop large scale retailers. They are popular due to urbanization, modernization and other reasons. The most common form of large scale retailers are as follows. ஸோ இந்த அதிக மூலதனத்தோட பெரிய அளவில் பொருட்களை இருப்பதாக கொண்டு ஒரு குறிப்பிட்ட இடத்துல பெரிய அளவில் அந்த சில்லறை வியாபாரம் செய்யக்கூடிய நிறுவனத்தை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்றது தான் ஃபிக்ஸட் ஷாப் லார்ஜ் ரீட்டைலர். அப்படி அந்த பெரிய அதாவது அளவில் வியாபாரம் செய்யக்கூடியது ஃபிக்ஸட் ஷாப் லார்ஜ் ரீட்டைலர் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், அதாவது துறைவாரி பண்டக சாலைகள். தென் செயின் ஸ்டோர்ஸ் ஆர் மல்டிபிள் ஸ்டோர், மடங்கு கடைகள். தென் சூப்பர் மார்க்கெட், சிறப்பங்காடிகள். தென் கன்சியூமர் கோஆப்ரேட்டிவ் ஸ்டோர்ஸ், நுகர்வோர் கூட்டுறவு சங்கங்கள். தென் ஹையர் பர்ச்சேஸ் அண்ட் இன்ஸ்டால்மெண்ட் ட்ரேடர்ஸ், வாடகை கொள்முதல் மற்றும் தவணை முறை விற்பனை நிலையங்கள். ஷாப்பிங் மால்ஸ், வணிக வளாகங்கள். தென் மெயில் ஆர்டர் ஹவுசஸ், அஞ்சல் வழி விற்பனையகங்கள். தென் நெக்ஸ்ட்டு ஆட்டோமேட்டிக் வெண்டிங் மெஷின், தானியங்கி விற்பனை இயந்திரங்கள். தென் நெக்ஸ்ட்டு டெலிமார்க்கெட்டிங், தொலைத்தொடர்பு சந்தை. தென் நெக்ஸ்ட்டு ஆன்லைன் ஷாப்பிங், மின்னணு வழி வர்த்தகங்கள். இதில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபிக்ஸட் ஷாப் லார்ஜ் ரீட்டைலருக்கு ஒரு சில எடுத்துக்காட்டுகள். தென் நெக்ஸ்ட் ஒன், ஃபர்ஸ்ட் ஒன் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், துறைவாரி பண்டக சாலைகள். A departmental store is a large retail establishment offering a wide variety of products classified into well-defined departments. Each department specializes in one particular line of product aimed at satisfying every customer's needs under one roof. Each department is like a separate shop with centralized purchasing, selling and accounting. Administrative activities of the departmental store are managed by a general manager. The general manager appoints department managers of the department. ஒவ்வொரு துறையிலையும் ஒவ்வொரு வகையான பொருட்கள் விற்பனை செய்யும் வகையில் பல துறைகளை கொண்டு ஒரே கூரையின் கீழ் கொண்டு இயங்கி வரக்கூடிய மிகப்பெரிய சில்லறை வியாபார அமைப்பு தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர். இந்த நிர்வாக செயல்பாடுகள் எல்லாமே பொது மேலாளர் அல்லது மேலாண்மை இயக்குனர் ஒருவரால் அந்த மேலாண்மை செய்யப்படுது. யாரால் இது மேலாண்மை செய்யப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆக்டிவ் of the departmental store or managed by general manager. அவர் எல்லா துறைகளையும் மேலாளர்களை நியமிப்பார். கொள்முதல் அதாவது பர்ச்சேஸ், சேல்ஸ், அப்புறம் கணக்குகள் பராமரிப்பு தனித்தனியாகவும் ஒட்டுமொத்தமாகவும் செய்யப்படும். இது எல்லாமே என்ன பண்ணாங்க, தனித்தனியாகவும் இருக்கும், ஒன்றாவும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பென்சர்ஸ் சென்னை, அதுக்கு என்ன ஒரு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்பென்சர் பிளாசாஸ் சென்னை. தென் நெக்ஸ்ட்டு ஃபியூச்சர்ஸ்
First features large size. A department is a large-scale retail showroom requiring a large capital investment by forming a joint stock company managed by a board of directors. There is a managing director assisted by a general manager and several department managers. இந்த பெரிய அளவிலான அமைப்பு அதிக முதலீடு செய்து உருவாக்கப்பட்ட கூட்டு பங்கு நிறுவனத்தில் அந்த இயக்குநர்கள் குழுவால் நிர்வகிக்கப்படும் பெரிய சில்லறை வியாபார நிறுவன துறைவாரி பண்டகசாலை, அதாவது லார்ஜ் சைஸ் ஸ்கேல். இந்த ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸாக அது செய்யக்கூடியதாக இருக்கும். தென் நெக்ஸ்ட் ஒன் வைட் சாய்ஸ். It acts as a universal provider of a wide range of products from low priced to very expensive goods to satisfy all the expected human needs under one roof. இந்த மனிதனுக்கு தேவையான அனைத்து வகையான பொருட்களும் ஒரே இடத்தில், அதாவது குண்டூசி முதல் வாகனம் வரையில் விற்பனை செய்யப்படுறதால் இந்த நுகர்வோர்கள் வேண்டியதை வாங்கி பயன்பெற முடியும். மேலும் ஒரே பொருட்களில் பல வகைகளும் இங்கு கிடைக்கும். ஒரே பொருளில் வகைகள் வேறு வேறு டைப்ஸில் கிடைக்கும். தென் departmentally organized. The goods offered for sale are classified into various departments. Each department specializes in one line of product and operates as a separate unit. இந்த பல்வேறு துறைகளாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு துறையும் ஒவ்வொரு வகையான பொருட்களை தனித்தனியாக விற்பனை செய்யப்படுது. Then next one, facilities provided. It provides a number of facilities and services to the customers such as a restaurant, restrooms, recreation, parking, free home delivery, parking, etc. ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைடட், வாங்கக்கூடிய வசதிகள் என்னென்ன, அந்த வாடிக்கையாளருக்கு ஓய்வறைகள், சிற்றுண்டி சாலை, வாகனம் நிறுத்தக்கூடிய இடம், பொழுதுபோக்கு வசதிகள் போன்ற வசதிகள் வழங்கப்படுவதால் அந்த குடும்பமாக வந்து பொருட்களை வாங்க முடியுது அவங்களால. தி நெக்ஸ்ட்டு சென்ட்ரலைஸ்டு பர்ச்சேசிங். All the purchases are made centrally and directly from the manufacturer and operate separate warehouses, whereas sales are decentralized in different departments. இந்த அனைத்து வகையான பொருட்களும் ஒரே மையத்தில் மூலமாக அந்த நேரடியாக தயாரிப்பாளர்கிட்டருந்து பெரிய அளவில் கொள்முதல் செய்யப்படுது இந்த ப்ராடக்ட்ஸு. அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரலைஸ்ட் பர்ச்சேசிங். தீஸ் ஆர் ஆல் த ஃபீச்சர்ஸ். த நெக்ஸ்ட்டு அட்வான்டேஜஸ். ஃபஸ்ட் அட்வான்டேஜ், கன்வீனியன்ஸ் இன் பையிங். இந்த வாங்கக்கூடிய வசதிகள் எப்படி இருக்குது? த டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் ப்ரொவைட் great convenience to all the members in your family in buying almost all goods of their requirements at one place. A large variety of goods available in all the department enable customer to save time and no need to run from one place to another to complete their shopping. இந்த தேவையான பொருட்களை வாங்கக்கூடிய வெவ்வேறு இடங்களுக்கு செல்லாமல் ஒரே இடத்துல எல்லா பொருள்களையும் வாங்கக்கூடியது. அதாவது ஒரே இடத்தின் கீழ் ஒரே கூரையின் கீழ் அனைத்தையும் வாங்கி கொள்ளலாம். இந்த நேரமும் உழைப்பும் மிச்சமாகுது. எப்படி இந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுடைய நேரமும் அவங்களுடைய உழைப்பும் ஏதாவது மீதியாகுது. The next, alternative service. It aims at providing maximum service and facilities to the customers
such as home delivery of goods, execution of telephone orders, restroom, restaurant, saloons, children game centers, etc. இல்லைன்னா alternative services. ஓய்வறைகள், உணவகங்கள், குழந்தைகள் விளையாட்டு வசதிகள் முதலியவை இங்கு இருப்பதால் அந்த மகிழ்ச்சியோட மனநிறைவோடவும் வாடிக்கையாளர்கள் பொருட்களை வாங்க முடிகிறது. The next central location. These stores are usually located at central places so that more people can approach easily. பொதுவாக அந்த துறை வாரியாக அந்த பண்டக சாலை நகரத்துடைய மையப்பகுதியில் தான் அமைந்திருக்கும். ஆகவே அந்த நகரத்தோட அனைத்து பகுதியிலிருந்தும் பிற ஊர்களிலிருந்தும் நுகர்வோர்கள் எளிதாக வந்து செல்லக்கூடிய வசதியை இது தருகிறது. The next one, elimination of middleman. A departmental store combines both the functions of retailing as well as warehousing. They purchase directly from manufacturer and operate separate warehouses. It helps in eliminating an undesirable middleman between the producers and the consumers. இந்த தயாரிப்பாளர்கிட்டருந்து பொருட்களை நேரடியாக கொள்முதல் செய்து, அதாவது பர்ச்சேஸ் பண்ணி சொந்த பண்டக காப்பங்களில் சேர்த்து வைக்க விற்பனை செய்வதால் அந்த முகவர்கள் மற்றும் மொத்த வியாபாரிகள் உள்ளிட்ட இடைநிலையர்கள் தவிர்க்கப்படுகின்றனர். அதனால் அந்த விலை குறைவான தரமான பொருட்களை வாங்க முடியுது. The next one, economies of large scale operations. The departmental store are organized at a large scale, that is by goods in bulk. Therefore, they enjoy the benefit of special discount. In turn, the consumer get their goods in quality and lower price. தேர்ந்த வல்லுநர்களை கொண்டு பெரிய அளவில் பர்ச்சேஸ் பண்ணுறது, சேல்ஸ் பண்ணுறது, அந்த கணக்காக பராமரிக்கிறது, அந்த நிர்வாகத்தில் செயல்படுறது என எல்லா நன்மைகளும் இதுக்கு கிடைக்குது. Then next, limitations. First one, high cost of operations. A departmental store requires a large building with ample parking at a central place. It has to incur heavy expenditure on salaries, maintenance of building, customer service, advertising, etc. As a result, establishment and overhead cost of operations are very high. High cost of operation, கூடுதல் நடைமுறை செலவுகள். இந்த நகரத்துடைய மையத்தில் அமைகிறதுனால இந்த விளம்பர செலவு, வாடிக்கையாளருக்கான வசதிகள், அதனுடைய சேலரிஸ், அதை பராமரிக்கக்கூடிய செலவுகள், இது எல்லாத்தையும் என்னாகும், அதிகமாக இருக்குது. Then next, higher prices. Due to high operating cost, price of goods in a departmental store are comparatively high. Only rich person can afford to buy goods and at a departmental store. இந்த நடைமுறை செலவுகள் கூடுவதால் இந்த பண்டங்கள் விலையும் கூடுதலாகவே இருக்கும். இந்த செல்வந்தர்கள் மட்டுமே வாங்கக்கூடிய வகையில் இது அமைந்திருக்கும். நெக்ஸ்ட் ஒன், distance. It is located at a central place of a city, away from people living in suburban areas have to travel a long distance to reach the store. இது மக்கள் வசிக்கக்கூடிய வீடுகளிலிருந்து தொலைவில் இருப்பதால் உடனுக்குடன் வாங்கக்கூடிய வேண்டிய சில பொருட்களுக்கு நகரின் மையப்பகுதிக்கு செல்ல மக்கள் தயங்குகின்றனர். The next one, lack of personal touch. The management of a store find
it very difficult to maintain personal contact with the customer. The salaried staff may not take interest in securing the satisfaction and goodwill of the customers. அந்த உரிமையாளருக்கு ஒவ்வொரு வாடிக்கையாளரும் நேரடி தொடர்பு இல்லாததால் அந்த தனிப்பட்ட கவனம் செலுத்த முடிகிறது கிடையாது. எனவே அந்த நுகர்வோர்கள் சிறிய சில்லறை கடைகளுக்கு செல்ல விரும்புகின்றனர். The next, difficult to establishment. A large amount of capital investment and a large number of specialized persons are required to establishment a departmental store. இந்த துறை வாரியாக இந்த பண்டகசாலைகள் தொடங்கவும் தொடர்ந்து நடத்தவோ அதிக முதல் மற்றும் மேலாண்மை செய்ய திறமையான மேலாளர்கள் மற்றும் ஊழியர்கள் தேவைப்படுகின்றனர். The next, high risk. Due to central location and large scale operations, risk of loss is very high. Change in taste and fashion and market foundation may lead to heavy loss. இந்த நகரத்துடைய மையத்தில் இருக்கிறனால அதிக அளவில் நடைமுறை செலவுகள் நட்டம் ஏற்பட வாய்ப்பு அதிகமாக இருக்குது. மேலும் விலை ஏற்றத்தாழ்வுகளும் நுகர்வோருடைய விருப்ப மாற்றத்தினால அதிக நட்டம் ஏற்படுறதுக்கு இங்கே வாய்ப்பு உண்டு. Chain store or multiple shops. A number of identical retail shops with similar appearance normally deal in standardized and branded consumers products established in different localities, owned and operated by manufacturer or intermediaries, are called as chain store or multiple shops. In USA, these are known as chain store, but these are popular as multiple shop in Europe. They deal only in particular line of product and specialize in the same. Many such shops are in India, for example, Bata. இந்த தயாரிப்பாளர்கள் அல்லது இடைநிலையர்கள்னு தங்கள் நிர்வாகத்தின் கீழே பல்வேறு இடங்களில் ஒரே மாதிரியான கடைகள் அமைத்து தரமான பொருட்களை விற்பனை செய்யக்கூடியவங்க தான் யார் அப்படின்னு பார்த்தோம்னா செயின் ஸ்டோர் ஆர் மல்டிபிள் ஸ்டோர்னு சொல்லக்கூடியவங்க. இன் யூஎஸ்ஏல இதுக்கு என்னென்னு சொல்கிறாங்க, செயின் ஸ்டோர்னு சொல்கிறாங்க, பாப்புலராக இருக்கக்கூடியதும். அதே போல் யூரோப்பில் மல்டிபிள் ஷாப் அப்படின்ட்டு சொல்லக்கூடியதாக இருக்குது. இது எல்லாத்துக்குமே ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது இன் இந்தியாவில். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாட்டா. ஸோ அது ஒரே வகையான கம்பெனி ப்ராடக்ட் மட்டும்தான் அங்கே சேல்ஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். எல்லா ஊர்லேயுமே அது இருக்கக்கூடியதாக இருக்குது. தென் நெக்ஸ்ட் ஒன், ஃபீச்சர்ஸ், அதாவது இயல்புகள். ஃபர்ஸ்ட் ஒன், லொக்கேஷன். தி ஷாப்ஸ் ஆர் லொக்கேட்டட் இன் fairly populous localities where sufficient number of customers can be approached. இந்த போதுமான அளவுக்கு இந்த வாடிக்கையாளர்கள் அணுகுவதற்கு ஏற்றவாறு இந்த மக்கள் நெருக்கம் மிகுந்த வாழ்விடங்களில் மற்றும் பணிபுரியும் இடங்களில் இந்த வகையான கடைகள் அமைந்திருக்கும். தென் நெக்ஸ்ட் ஒன், நேச்சர் ஆஃப் ப்ராடக்ட், பொருளின் தன்மை. தி ஷாப்ஸ் டீல்ஸ் இன் த பர்டிகுலர் ப்ராடக்ட் லைன் and specialize in the same product, that is standardized and branded consumer products. இந்த அன்றாட வாழ்வில் தேவைப்படுற நீண்டகால பயன்படும் ஒரு சில வகையான பொருட்களை மட்டும் விற்பனை செய்யப்படுது. அதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாட்டா ஷூ, அதில் பாலிஷ், சாக்ஸ் வகைகள் எல்லாமே அதில் விற்கப்படுவது இருக்குது. Then next, centralized management. The manufacturing or procurement of goods for all the retail units is centralized at the head office, from where the goods are
dispatched to each of these shops. இந்த மாதிரியான கடைகளில் விற்கப்படக்கூடிய பொருட்கள் எல்லாமே ஒரு இடத்துல தயாரிக்கப்படுவதற்காகவோ அல்லது மைய கொள்முதல் செய்யப்படுவதற்காகவோ இருக்கும். இந்த தலைமை அலுவலகத்திலிருந்து கிளைகளுக்கு பொருட்கள் தேவைக்கு ஏற்றவாறு அனுப்பப்படுகின்றன. அந்த கிளை மேலாளர் அந்த கிளை மேலாண்மை செய்து அதை பொறுப்பேற்கிறார். அதாவது பிரான்ச் மேனேஜர் அதை மேனேஜ் பண்ணி அதை பொறுப்பேற்கிறார். அந்த தலைமை அலுவலகத்தில் அனைத்து கிளைகளின் விற்பனையும் அந்த சரக்கிருப்பு கணக்குகள் போன்றவற்றை கண்காணிக்கப்படுது. தென் நெக்ஸ்ட் ஒன், ஃபிக்ஸட் ப்ரைஸ். த ப்ரைஸ் ஆஃப் கூட்ஸ் ஆர் ஃபிக்ஸட் அண்ட் ஆல் சேல்ஸ் ஆர் மேட் ஆன் கேஷ் பேசிஸ். இந்த அனைத்து கடைகள்லையுமே பொருட்கள் ஒரே விலையை நிர்ணயித்து கேஷ்க்கு மட்டுமே அந்த பொருட்களை விற்பனை செய்யப்படுது. தென் நெக்ஸ்ட்டு, ரோல் ஆஃப் சேல்ஸ் பர்சனல். The salesperson play an active role in helping the consumers to complete their shopping, that is, in the selection and choice of their goods as per the taste. இந்த வாடிக்கையாளருடைய விருப்பத்திற்கு ஏற்றவாறு அந்த பொருட்களை தேர்ந்தெடுத்து வாங்குவதற்கு குழு ஒத்துழைப்பையும் இங்குள்ள விற்பனையாளர்கள் நல்குகின்றனர். These are all the features. The next one, advantages. First advantage, economies of large scale. Multiple shops are owned and operated by manufacturer or intermediaries. Centralized and bulk buying result in lower cost. The பேரழிவின் சிக்கனம், எக்கனாமிக் ஆஃப் லார்ஜ் ஸ்கேல் அப்படின்னா அந்த மல்டிபிள் ஷாப்பில் எல்லாமே அந்த தயாரிப்பாளர் அல்லது ஹோல்சேலர் அந்த சொந்த கடைகளாக நடத்துகிறாங்க. அந்த பெரிய அளவில் பர்ச்சேஸ் பண்ணி ஒரே விளம்பரம், மைய மேலாண்மை போன்ற மூலமாக இந்த அதாவது மைய மேலாண்மை சென்ட்ரலைஸ்ட் மேனேஜ்மெண்ட் அதன் மூலமாக சிக்கனம் ஏற்படுத்துவதால் விலை குறைக்கப்படுது. அது ஒரு அட்வான்டேஜாக இருக்குது. தென் நெக்ஸ்ட் அட்வான்டேஜ், எலிமினேஷன் ஆஃப் மிடில்மேன். Goods are sold in multiple shops at relatively low prices. By selling directly to the consumers, it is able to eliminate unnecessary middleman. இந்த இக்கடைகளில் நேரடியாக நுகர்வோர்களுக்கு விற்கப்படுறதுனால அந்த இடைநிலைகளை இது நீக்குது. தென் நெக்ஸ்ட் அட்வான்டேஜ், பேட் டெட்ஸ். All the sales are made in these shops on cash basis only. So, no bad debts will arise and no reduction of working capitals. இந்த பொருட்கள் யாவுமே அந்த ரொக்கத்திற்கு மட்டுமே விற்கப்படுறதுனால அந்த வராக்கடன் ஏற்படுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. மேலும் அது நடைமுறை முதல் குறையவும் வாய்ப்பு இல்லை. இது ஒரு அட்வான்டேஜாக இருக்குது. தென் நெக்ஸ்ட் அட்வான்டேஜ், கன்வீனியன்ஸ் இன் ஷாப்பிங். Shops are located in all important areas. Therefore, customers are not required to travel long distance for long distance making purchase. அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த நகரத்தில் முக்கிய இடங்களில் கடைகள் அமைக்கிறதுனால நீண்ட தூர பயணம் செய்ய வேண்டியதில்லை. அந்த கடையுடைய தோற்றம் ஒரே மாதிரியாக இருப்பதால் எளிதாக கண்டுபிடிக்கலாம். பொருட்களை தேர்ந்தெடுத்து வாங்க விற்பனையாளர்களுக்கு உதவியாகவும் இருக்கும். தி நெக்ஸ்ட் ஒன், பப்ளிக் கான்ஃபிடென்ஸ். மல்டிபிள் ஷாப்ஸ் என்ஜாய் பப்ளிக் கான்ஃபிடென்ஸ் டியூ டு ஃபிக்ஸட் ப்ரைஸ், ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி, யூனிஃபார்ம் அப்பியரன்ஸ் அண்ட் செலெக்ஷன் ஆஃப் குட்ஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் சேல்ஸ்மேன். அந்த பொருட்களுடைய விலை, தரம், விற்பனையாளருடைய உதவியோட அந்த முதலிய அந்த கடைகளில் நன்மதிப்பு இதையெல்லாம் பெறுது. These are all the advantages. Then next, limitations.
limited variety. Multiple shops deals only in limited range of products. இந்த மல்டிபிள் ஷாப்பில் குறிப்பிட்ட சில வகை பொருட்களை மட்டும் விற்பனை செய்கிறதுனால அந்த வாடிக்கையாளர்கள் அவற்றை மட்டுமே வாங்க முடியும். இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் ஆர் லிமிட்டேஷன். த நெக்ஸ்ட்டு absence of service. Customer do not get credit, home delivery and other facilities. இந்த கடைகளில் அந்த வாடிக்கையாளர் எதிர்பார்க்கக்கூடிய கடன் விற்பனை கிடையாது, ஹோம் டெலிவரி கிடையாது, அதே மாதிரி வேறு மற்ற ஃபெசிலிட்டிஸும் எதுவும் இருக்காது. இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ், அதாவது லிமிட்டேஷன்ஸாக இருக்குது. தென் நெக்ஸ்ட்டு lack of personal touch. The owner loses direct personal contact with the customers. The paid staff do not take personal interest in each and every customer. இந்த உரிமையாளர்கள் அந்த வாடிக்கையாளர்கிட்ட நேரடி தொடர்பு கொள்ள வாய்ப்பு இல்லை. அந்த ஊழியர்கள் ஒவ்வொருவரும் வாடிக்கையாளரிடம் ஊக்கத்துடன் பணியாற்றத்துக்கு என்ன கிடையாது, வாய்ப்பு கிடையாது. இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். தென் நெக்ஸ்ட் ஒன், inflexibility. All the branches centrally controlled and uniform policies are adopted for all shops. எல்லா பிரான்ச்லேயும் சென்ட்ரலைஸ்டு கண்ட்ரோல் அண்ட் யூனிஃபார்மாக இருக்குது பாலிசிஸு. அது இன்ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. ஸோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி இல்லாமல் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால அது ஒரு டிஸ்அட்வான்டேஜஸாக இருக்குது, அதாவது லிமிட்டேஷன்ஸாக இருக்குது. தீஸ் ஆர் ஆல் த மல்டி ஷாப்ஸ் லிமிட்டேஷன்ஸ். தென் நெக்ஸ்ட் ஒன், சூப்பர் மார்க்கெட். A supermarket is a large retail stores selling a wide variety of consumer goods on the basis of low price appeal, wide variety and assortment, self-service and heavy emphasis on merchandising appeal. The goods traded are generally food products and other low-priced, branded and widely used consumer products such as grocery, clothes, household goods, electronic appliances and medicine. For example, the nail grease. இந்த சிறப்பு அங்காடி அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சூப்பர் மார்க்கெட்டை. அது தேவையான பொருட்களை அனைத்தும் அந்த பல்வேறு தரம், ரகம், வகை, விலை வாரியாக பிரித்து வைத்து அந்த கன்சியூமருக்கு தாங்களாகவே எடுக்கக்கூடிய வகையில் அடுக்கி வைத்து அந்த விற்பனை செய்யக்கூடிய ஒரு பெரிய அளவு என்ன பண்ணுறாங்க, பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அவங்கள பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அதுவும் என்ன, ரீட்டெயில் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சூப்பர் மார்க்கெட். எங்கள் பெரும்பாலும் அந்த மளிகை பொருட்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள், பாத்திரங்கள், இந்த ஆடை வகைகள், மின்சாரம், மின்னணு சாதனங்கள், இது மருந்து வகைகள் முதலியவை விற்கப்படுகின்றன. இந்த அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெயில் கிரீஸ். தென் த இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சூப்பர் மார்க்கெட். சூப்பர் மார்க்கெட்டுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், சூப்பர் மார்க்கெட் ஆர் ஜென்ரலி situated at the main shopping center. இந்த சூப்பர் மார்க்கெட் பெரும்பாலும் எங்கே இருக்குன்னா நகரத்தோட மையப்பகுதியில் அது அமைஞ்சிருக்கும். தென் the goods kept on racks with clearly labeled price and quality tags in such stores. இந்த பொருட்கள் எல்லாமே விலை, தரம், ரகம் வாரியாக அடுக்கி வைக்கப்படுகிறது. அது என்ன விலை, எந்த விலை ஒரே விலையான பொருட்கள், ஒரே தரமான பொருட்கள், ஒரே ரகமான பொருட்கள், அப்படி அந்த மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்க, அடுக்கி வைக்கிறாங்க. தென் நெக்ஸ்ட்டு, த கஸ்டமர்ஸ் மூவ் இன் டு த ஸ்டோர் டு பிக் அப் கூட்ஸ் ஆஃப் their requirements, bring them to the cash counter, make payment and take home delivery.
இந்த கஸ்டமர் என்ன பண்ணுறாங்க, தேவையான பொருட்கள் தாங்களாகவே எடுத்து வந்து அந்த கேஷ் கவுண்டரில் கொடுத்து உரிய கேஷை செலுத்திட்டு அந்த பொருட்களை வீட்டுக்கு எடுத்து செல்கிறாங்க. The next one, the goods are sold on cash basis only. No credit facilities are made available. இந்த கூட்ஸ் என்ன பண்ணுறாங்க, கேஷ் சேல்ஸுக்கு மட்டும்தான் விற்பனை பண்ணுறாங்க, கடன் சேல்ஸுக்கு விற்பனை பண்ணுறது கிடையாது. The next, சூப்பர் மார்க்கெட்ஸ் ஆர் ஆர்கனைஸ்டு ஆன் டிபார்ட்மெண்டல் பேசிஸ். இது எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் பேசிஸில் ஒரே கூரையின் கீழே அனைத்து வகை பொருட்களையும் இந்த வாடிக்கையாளர்கள் வாங்க முடியும். ஒரே இடத்துல நமக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் வாங்கக்கூடிய விதத்தில் இதை அடுக்கி வச்சுருப்பாங்க. The next one, it requires huge investment. இதை அமைக்கிறதுக்கு அதிக முதலீடு தேவைப்படுது. These are all the characteristics of supermarket. Then next topic, cooperative stores. நுகர்வோர் கூட்டுறவு பண்டக சாலைகள். A customer's cooperative store is a retail organization owned, managed and controlled by the consumers themselves to obtain products of daily use at reasonable low prices. Its objectives is to eliminate profit to middlemen by establishing a direct contact with the manufacturer. People belonging to middle and low income groups, at least 25 persons, have to come together to from a voluntary association and get it registered under the Cooperative Societies Act. இந்த நுகர்வோர்கள் இந்த கூட்டுறவு பண்டகசாலை ஒரு சில்லறை விற்பனை நிலையமாக இருக்குது. இந்த நுகர்வோர்கள் அனைவரும் சேர்ந்து இவற்றை தங்களுக்காகவே தொடங்கி தாமாகவே நடத்தி தங்களுடைய உறுப்பினர்களுக்கு பொருட்களையும் சேவைகளையும் குறைந்த விலையில் விற்பனை செய்து பயனடைகின்றனர். இது குறித்து மற்றும் நடுத்தர வருவாய் பிரிவினரும் ஒன்று சேர்ந்து குறைந்தபட்ச 25 நபர்கள், எவ்வளோ பேர், குறைஞ்சபட்சம் ஒரு 25 நபர்கள் கொண்டு இந்த கூட்டுறவு சட்டத்திற்கு கீழே பதிவு செய்யப்பட்டு உருவாக்கப்பட்டு வருது. The capital of cooperative store is raised by issuing shares to members. The management of the stores is democratic and entrusted to an elected managing committee, where one man, one vote is the rule. The cooperative stores are very famous in Tamil Nadu. For example, Kamadhenu and Chindamani Cooperative Supermarket in Chennai, Karpagam in Vellore, etc. இந்த கூட்டுறவு பண்டகசாலையில் தொடக்கத்தில் இருந்தே இந்த உறுப்பினர்களிடமிருந்து பெறக்கூடிய பங்குகள் மூலமாக கிடைக்குது. இந்த உறுப்பினர்களால் ஒரு உறுப்பினருக்கு ஒரு வாக்கு என்ற விதிப்படி இந்த மக்களாட்சி முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட குழு மூலம் இந்த மேலாண்மை செய்யப்படுது, மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்க. இந்த தமிழ்நாட்டில் இந்த வகையான கூட்டுறவு பண்டகசாலைகள் மிகவும் புகழ்பெற்று விளங்குது. ஸோ அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் இருக்கக்கூடிய காமதேனு சிந்தாமணியும் அண்ட் தென் வேலூரில் இருக்கக்கூடிய கற்பகம் கூட்டுறவு அங்காடியும் அதற்கு எக்ஸாம்பிளாக இருக்குது. தென் நெக்ஸ்ட்டு ஹையர் பர்ச்சேஸ் அண்ட் இன்ஸ்டால்மெண்ட் ட்ரேடர்ஸ். Hire purchase trading is a system by which the seller agrees to sell the articles to the buyer on condition that the payment of the article will be made in a fixed number of installments till the sale price is paid. The hire purchase trading அப்படின்றது பொருள் வாங்குவோர் அதன் விலையை பல மாதங்கள் அல்லது ஆண்டுகள் நீடிக்கும் தவணையில் செலுத்து ஒப்புக்கொள்ளக்கூடிய முறை. அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஹையர் பர்ச்சேஸ். அதாவது நம்ம இன்ஸ்டால்மெண்ட்டில் ப்ராடக்டாக பர்ச்சேஸ் பண்ணக்கூடியதான் என்ன ஹையர் பர்ச்சேஸ். இது ஒரு வகையான கடன் விற்பனை முறையாக இருக்குது. Though the buyer gets
possession of the goods immediately on signing the contract. The ownership does not pass on till the payment of last installment. The buyer prefers to pay a lump sum or a part of the price initially, that is, down payment, and the balance in installments as per the contract. The seller continues to be the owner of the article till then if the buyer commits a default in payment. The seller is entitled to responses the articles. It is also a form of credit sale. Only durable articles like television, air conditioner, a refrigerator, washing machines, etc. are suitable for higher sales. இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்தானதும் அந்த பொருட்களை எடுத்து சென்று பயன்படுத்துகிற பொழுது அதனுடைய உரிமை அவர் இறுதி தவணை செலுத்தும் வரை விற்பவரிடமே இருக்கும். நம்ம என்ன பண்ணுறோம், இன்ஸ்டால்மெண்ட்க்கு ப்ராடக்ட் வாங்குறனால அந்த ப்ராடக்ட்டு யாருக்கு சொந்தமாக இருக்குது, அந்த ப்ராடக்டை சேல்ஸ் பண்ணவங்களுக்கு தான் சொந்தமாக இருக்குது. ஃபைனல் இன்ஸ்டால்மெண்ட் நம்ம பே பண்ணதுக்கப்புறம் தான் அங்கே நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அதனுடைய உரிமை நம்ம பயன்படுத்துறதுக்கான அதாவது நம்மளுக்கு சொந்தம் கொண்டாடுறதுக்கான உரிமை கிடைக்கும். இந்த வாங்குபவர் பொருளின் விலையில் ஒரு பகுதியை முன்பணமாக செலுத்தி மீத தொகையை தவணையில் செலுத்துகிறார். அந்த தவணை தொகையை செலுத்த தவறினால் பொருளை மீண்டும் பெற்றிடும் உரிமை விற்பவருக்கு உண்டு. ஸோ அந்த ப்ராடக்டை நம்ம ஒரு 7-8 மாதமாக பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து நம்மளால் பே பண்ண முடியாமல் இருந்தது அப்படின்னா அந்த ப்ராடக்ட் என்ன பண்ணிக்குவாங்க, சீஸ் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இந்த நெடுநாள் பயன் தரக்கூடிய விலையில் இந்த உயர்தர பொருட்களை குளிர்சாதன பெட்டி, துணி துவைக்கக்கூடிய வாஷிங் மிஷின், தொலைக்காட்சி அதாவது டிவி, லேப்டாப் போன்ற இந்த மாதிரியான பொருட்கள் என்ன பண்ணுறாங்க, இன்ஸ்டால்மெண்ட்டில் விற்பனை செய்யப்படுது. தென் நெக்ஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட் சிஸ்டம். Installment system is a type of purchase and which the price amount of the product is not paid initially but in installment. It is also called as deferred payment system. Under this system, title or ownership of articles as well as possession is passed on to the buyer as soon as the first installment is paid. On default of payment on the seller cannot seize the article but recover the dues though court. இந்த முறையில் அந்த பொருட்களுடைய விலையோட வட்டியும் சேர்ந்து மொத்த தொகையில் மூலமாக தவணை மற்றும் பொருட்களை எடுத்து செல்லக்கூட பயன்படுத்தலாம். இதனை நீட்டி செலுத்துகை முறை, அதாவது டிஃபர்டு பேமெண்ட் அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். முதல் தவணையை செலுத்திய உடனே அந்த வாங்குபவர் அந்த பொருளை உரிமையாளராகிறார். வாங்குபவர்கள் தவணை தொகையை செலுத்த தவறினால் விற்பவர் அந்த தொகையை பெறுவதற்கு சட்ட நடவடிக்கை எடுக்கலாம். அந்த என்ன பண்ணாங்க, அந்த ப்ராடக்ட் வாங்கிட்டு போனவங்க தவணை தொகையை செலுத்தாமல் விட்டுட்டாங்கன்னா அவங்க என்ன பண்ணலாம், சட்டப்படியே நடவடிக்கை எடுக்கலாம். இதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் 2 வீலர்ஸ், இந்த வாகனங்கள் என்ன பண்ணுறாங்க, தவணை முறையில் விற்பனை செய்யப்படுது. அதனுடைய உரிமை மாற்றம், முன்பணம் செலுத்துதல் ஆகிய இந்த 2 விதமான முறைகளும் உள்ள வேறுபாடுகளாகும். Mail order houses. Mail order houses are the retail outlets that sell their merchandise through mail. There is generally no direct personal contact between the buyers and the sellers in the type of trading. இந்த வாடிக்கையாளர்கிட்டருந்து இந்த ஆணைகளை பெற்று பொருட்களை அஞ்சல் வழியாக அவர்களுடைய வீட்டிற்கே அனுப்பி வியாபாரம் செய்வது தான் என்ன அப்படின்னு சொல்கிறோம், மெயில் ஆர்டர் ஹவுசஸ். இந்த வகையில் வாங்குறவர்களுக்கும் விற்கிறவர்களுக்கும் நேரடியான தொடர்பு கிடையாது. தென் ப்ரொசீஜர்ஸ். அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் provide information about the product to consumer. இந்த விற்கப்படக்கூடிய பொருட்களை பற்றி விவரம் இந்த செய்தித்தாள்கள், தொலைக்காட்சி, மொபைல், ஸோ இதன் மூலமாக விளம்பரம் செய்யப்படுது. த நெக்ஸ்ட் ஒன், ஆர்டர் ரிசீவிங் அண்ட் ப்ராசஸிங்.
On receiving the orders, the goods are sent to the customers through the post office by value payable post. இந்த சரக்கு அனுப்பக்கூடியவர் அந்த ஆணைகளை பெற்ற உடனே அதை முறையாக கட்டுமம் செய்யப்பட்டு பதிவு பார்சல் அஞ்சல் வழியில் இந்த வாடிக்கையாளர்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸ் ஆஃபீஸ்லேயோ வங்கிக்கோ அதை என்ன பண்ணுறாங்க விபிபி மூலமாக அவங்க அனுப்பப்படுறாங்க. அதாவது வேல்யூ பேயபிள் போஸ்ட், அதுதான் ஷார்ட் ஃபார்ம் விபிபி, அதன் மூலமாக அனுப்பப்படுது. தென் நெக்ஸ்ட் ஒன் receiving payments. The customer may be asked to make full payment in advance or at the time of receiving the goods. In this arrangement, there is no risk of bad debts. Perishable goods like milk are not suitable for sale by mail order. Suitable goods are books, watches, etc. இந்த வாடிக்கையாளர்கள் அந்த பொருட்களுடைய விலையை முன்கூட்டியே முழுவதுமாகவோ அல்லது சரக்கை பெற்ற உடனேயோ செலுத்தலாம். இந்த வகையில் வராக்கடன் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த அழுகக்கூடிய பொருட்கள் யாவுமே அஞ்சல் வழி வணிகத்திற்கு உகந்தது அல்ல. பெரிசபிள் ப்ராடக்ட் என்ன பண்ணக்கூடாது, நாட் அட்வைசபிள் டு சேல் இன் போஸ்டல். இந்த புத்தகங்கள், கைக்கடிகாரங்கள் போன்ற எடை குறைவான சிறிய பொருட்களை மட்டுமே இது ஏற்றது. Then next one, automatic vending machine, AVM. Automatic vending machine is a new form of direct selling. It is a machine operated by coins or tokens. The buyers insert the coin or the tokens into the machine and receive a specified quantity of a product from the machine. Automatic vending machine are placed at a convenient location such as railway stations, airports, petrol pumps, etc. இந்த தானியங்கி விற்பனை இயந்திரம் அப்படின்றது இந்த எந்திரத்தின் வழியாக அந்த பொருட்களை நேரடியாக வாடிக்கையாளர்களுக்கு பொருட்கள் விற்கக்கூடிய எந்திரமாகும். பொருட்களை மெஷின் மூலமாக விற்கக்கூடியதாக இருக்குது. இது நாணயங்கள், அட்டை அல்லது வில்லைகள் கொண்டு இயக்கக்கூடியது. இது எதன் மூலமாக பண்ணுறாங்க, காயின் ஆர் டோக்கன் இந்த மிஷின் மூலமாக பண்ணுறாங்க. குறிப்பிட்ட அளவுள்ள பொருட்கள் வெளியில் வரும், அதை பெற்றுக்கொள்வர். இதை வங்கிகள் தானியங்கி ரொக்கம் எடுக்கும் இயந்திரம். இதை என்ன பண்ணுறாங்க, வங்கிகள் தானியங்கி ரொக்கம் எடுக்கக்கூடிய எந்திரம் போன்ற செயல்படும். ஏடிஎம் மிஷின் போலவே இது செயல்படும். இதெல்லாம் எங்கெங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன், ஏர்போர்ட், பெட்ரோல் பங்க், ஸோ இந்த மாதிரி இடத்துல இது வச்சுருப்பாங்க. தென் அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிளும் இருக்குது, ஆவின் டெய்ரி மில்க் த்ரூ ஏவிஎம். ஆவின் டெய்ரி மில்க்கு எதன் மூலமாக சேல்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஆட்டோமேட்டிக் வெண்டிங் மிஷின் மூலமாக சேல்ஸ் பண்ணுறாங்க. தென் நெக்ஸ்ட்டு ஷாப்பிங் மால்ஸ். ஷாப்பிங் மால்ஸ் ஆர் டெவலப்டு டியூ டு சேஞ்ச் இன் த டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் இன் மாடர்ன் டைம். A shopping mall functions in a multi-story building. Many small to big shops are commons under the separate ownership. Various type of branded goods of daily requirement and luxurious products are available. Modern facilities such as refreshment hall, entertainment for children, Wi-Fi, auditorium, etc. are provided in shopping mall. Next, இந்த ஷாப்பிங் மால் பற்றி பார்த்துட்ருக்கோம். ஷாப்பிங் மால்னால் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வணிக வளாகங்கள். இந்த நவீன காலத்துக்கு ஏற்ற வந்து இந்த வளர்ச்சி பெற்ற துறை அந்த பண்டக சாலைகளில் வணிக வளாகங்கள் எனப்படுது. ஸோ நிறைய இடத்துல இப்போது ஷாப்பிங் மால்ஸு இருக்குது. இந்த
சிறப்பங்காடிகளை விட இது பெரிய பல மடங்கு பல மாடி கொண்ட கட்டடத்தில் சிறிய கடைகள் முதல் பெரிய கடைகள் வரை தனித்தனி உரிமையாளர்கள் கொண்டு ஆடம்பர பொருட்கள் உட்பட அனைத்து வகையான பொருட்களும் இங்கு விற்கப்படுகின்றன. அந்த மால்குள்ளே நம்ம போனோம்னா சின்ன கடையிலேருந்து பெரிய கடை வரைக்கும் நிறைய விதவிதமான கடைகள் இருக்கும், விதவிதமான பொருட்கள் இருக்கும். நமக்கு வேணுங்கிற பொருட்களை அங்கே உள்ளே போனால் வெளியில் வரும்போது எல்லாமே நம்ம வாங்கிட்டு வந்துடலாம். பொழுதுபோக்கு வசதிகள், உணவகங்கள், கம்பியில்லா தொலைத்தொடர்பு அதாவது வைஃபை, குழந்தைகள் விளையாட்டுகள், தியேட்டர்ஸ், வாகனங்கள் நிறுத்துறதுக்கான இடம், இந்த உள்ளிட்ட அனைத்து நவீன வசதிகளும் இங்கே இருக்குது. இந்த குடும்பத்தோட ஒரு நாள் ஃபுல்லாகவும் இந்த பொருட்கள் வாங்கிறதுக்கு வசதியாக பொருட்காட்சி போன்று அமைக்கப்பட்டுள்ளது. ஃபார் எக்ஸாம்பிள், போரம் in Chennai. Then next one, telemarketing. Telemarketing can be divided into two parts. Telemarketing என்ன இருக்கு, ரெண்டு வகையாக பிரிச்சிருக்காங்க. என்னென்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா டெலிஃபோனிக் மார்க்கெட், டெலிவிஷன் மார்க்கெட்டிங். ரெண்டு மார்க்கெட்டிங் இருக்குது. என்னென்ன, டெலிஃபோனிக் மார்க்கெட்டிங் அண்ட் டெலிவிஷன் மார்க்கெட்டிங். ஃபர்ஸ்ட் ஒன், டெலிஃபோனிக் மார்க்கெட்டிங். Potential customers are conducted the telephonic or mobile to provide information about the products. Willing customers visit the office and place the orders. This method is useful for loan, financing, insurance service, credit card and etc. No middleman in this marketing and cost reducing accordingly. இந்த தொலைத்தொடர்பு சந்தையிடுதல் இரண்டு வகையாக பிரிக்கலாம். என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா தொலைபேசி சந்தையிடுகை, தொலைக்காட்சி சந்தையிடுகை அப்படின்ட்டு ரெண்டு விதமாக இருக்குது. ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஒன் என்ன பார்த்தீங்கன்னா டெலிஃபோனிக் மார்க்கெட்டிங், அதாவது தொலைபேசி சந்தையிடுகை. இந்த விற்பவர்கள் அந்த பொருட்களை வாங்கக்கூடிய திறன் மிக்கவர்களை தொலைபேசியிலோ அல்லது கைபேசியிலோ, அதாவது டெலிஃபோன்லேயோ அல்லது மொபைல்லையோ அவங்களுடைய இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணி அந்த சேவைகளை பற்றி விரிவாக எடுத்துரைப்பார்கள். இந்த விருப்பமுள்ள வாடிக்கையாளர்கள் நேரடியாக விற்பனையகத்திற்கு சென்று வாங்குவதையே இந்த தொலைபேசி சந்தையிடுதல், அதாவது டெலிஃபோனிக் மார்க்கெட்டிங் அப்படின்ட்டு சொல்லக்கூடியது. இதில் என்ன பண்ணால் இன்சூரன்ஸ், ஃபினான்ஸ் கொடுக்கக்கூடியது, கிரெடிட் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கக்கூடியது, அதாவது கிரெடிட் கார்டு, இது மூலமாக இதில் அவங்க ஃபெசிலிட்டிஸ் தராங்க. இந்த இடைநிலையர்கள் இல்லாததால் வீண் அலைச்சல் குறைக்கப்படுது. அவங்க நடுவில் யார் இருக்க மாட்டாங்க, மிடில் மேன் இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு காஸ்ட்டு ரெடியூஸ் ஆகுது. தென் நெக்ஸ்ட் ஒன், டெலிவிஷன் மார்க்கெட்டிங். இன் திஸ் மெத்தட் customer are attracted by providing full information of product or service through TV demonstrations. Customers are given either phone number or name of the website to place the order. Payment for these products are made through two methods. இந்த தொலைக்காட்சியில் சந்தையிடுறாங்க. இந்த விற்பவர்கள் விற்கக்கூடிய பொருட்களை, சேவையை பற்றி விரிவாக தொலைக்காட்சியில் ஒளிபரப்பு செய்கிறார்கள். நம்ம நிறைய சேனல்ஸில் பார்த்துருப்போம். இந்த ப்ராடக்டுடைய அட்வர்டைஸ்மெண்ட் அது பண்ணுவாங்க. ஸோ அந்த ப்ராடக்டை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. ஸோ மேலே அதனுடைய செயல்படும் விதத்தையும் தெரிவிப்பாங்க. தெரிவிக்கிறது மட்டும் இல்லாமல் அதை என்ன பண்ணுவாங்க, ஷோ பண்ணுவாங்க. எப்படி அந்த ப்ராடக்டை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி காட்டுவாங்க. இந்த அனைத்துமே காணும் வாடிக்கையாளர்கள் என்ன பண்ணுறாங்க, அதை பார்த்து அவங்க என்ன பண்ணுறாங்க, கவரப்படுறாங்க, அந்த பொருளை வாங்கிறதுக்கு தூண்டப்படுறாங்க. இந்த தொலைபேசி எண்ணோ அல்லது இணையதள முகவரியோ அவங்க கொடுப்பாங்க. அதில் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ப்ராடக்டை ஆர்டர் பண்ணி நம்ம அந்த பொருட்களை வாங்குகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், டெலிமேட் மற்றும் வீட்டு சாதனங்கள். நம்ம எழுதுறதுக்கான மேட் இருக்கும் பார்த்தீங்களா, டேபிள் மேட், டெலிமேட்டில் டேபிள் மேட். அண்ட் தென் வீட்டு சாதனங்கள். அதில் ரெண்டு விதமான இதுக்கு என்னென்ன அப்படின்னா, அட்வான்ஸ் பேயபிள் பை டெபிட் ஆர் கிரெடிட் கார்டு.
and payment in cash at the time of delivery. அந்த பொருட்களை நம்ம வாங்குறதுக்கு எப்படி ரெண்டு விதமான மெத்தட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஷ் டெலிவரி ஒன்று, இன்னொன்று டெபிட் அல்லது கிரெடிட் கார்டு மூலமாக நம்ம பே பண்ணலாம். தென் நெக்ஸ்ட் மெத்தட் ஆன்லைன் ஷாப்பிங் ஆர் இன்டர்நெட் மார்க்கெட்டிங். The manufacturer or the intermediaries place the advertisement of their products on different media of internet like email, portal and browser. Sometimes they have their own website like Flipkart, Amazon, Snapdeal, etc. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஆன்லைன் மூலமாக ஷாப்பிங் பண்ணுறோம் அல்லது இன்டர்நெட் மார்க்கெட்டிங். இந்த ரெண்டுமே ஒன்று தான். ஸோ இந்த தயாரிப்பாளர்கள் அல்லது அந்த மொத்த விற்பனையாளர்கள் தங்களுடைய பொருட்களை இன்டர்நெட் மூலமாக அல்லது இமெயில் மூலமாக இமேஜஸ் அல்லது வீடியோஸ் குறும்படங்கள் வைத்து அந்த விளம்பரங்கள் செய்கிறாங்க. அந்த வாடிக்கையாளர்கள் அந்த பொருளுடைய தரம், விலை, அதனுடைய கேரக்டர்ஸ் எப்படி இருக்குது, ஸோ அதெல்லாம் பார்த்து தேர்ந்தெடுத்து அந்த ப்ராடக்டை ஆன்லைன் மூலமாக ஆர்டர் செஞ்சு என்ன பண்ணுறாங்க, கேஷ் பே பண்ணி அவங்க வீட்டுக்கு பெற்றுக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளிப்கார்ட், அமேசான், ஸ்னாப்டீல் இது எல்லாமே என்ன ஒரு ஆப்பாக இருக்குது. அதன் மூலமாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த ப்ராடக்ட் எங்கே இருந்தாலும் நம்ம வீட்டில் வாங்கிக்கலாம். The customers compare the product of competitors by observing such advertisement and select the product through internet and make the payment through online or cash on delivery. Because of the absence of middlemen, showroom expenses, etc., products are available at cheaper price in comparison to local market. Consumers or customers also get after sales service. இந்த ப்ராடக்டை வாங்கக்கூடியவங்க என்ன பண்ணுறாங்க, வீட்டுக்கு அருகிலே பெற்றுட்டு அந்த ப்ராடக்டை வாங்கிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வேறு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த பொருட்களுக்கான அட்வர்டைஸ்மெண்ட் தருவாங்க. அதை பற்றி நம்ம பேமெண்ட் கொடுத்து வாங்கிக்கலாம். கேஷ் பேமெண்ட்டோ அல்லது நம்ம என்ன பண்ணலாம், கேஷ் ஆன் டெலிவரியாவோ கொடுக்கலாம். ஆன்லைன் மூலமாகவோ கொடுக்கலாம் அல்லது டெலிவரி டைம்லேயும் நம்ம கொடுக்கலாம். அந்த ஆப்சன்ஸ் ஆஃப் மிடில் மேன், ஷோரூம் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே அதில் என்ன ஆகும், இன்க்ளூட் ஆகி தான் இருக்கும். தென் நெக்ஸ்ட் ஒன், ரோல் ஆஃப் சேம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி அசோசியேஷன். The Chambers of Commerce and Industry is an association of business and industrial houses like merchants, financiers, manufacturers, etc. in a locality, region or state. The main objective of this association is to promote and protect the interests and goals of Indian commerce and industry. These associations are non-profit making organization and its members are institutional members. இந்த வணிகம் மற்றும் தொழில் அமைப்புகளில் இந்த கூட்டமைப்பு அப்படின்றது ஒரு நாட்டினுடைய மாநிலத்திலேயோ அல்லது மாவட்டத்திலேயோ தொழிலதிபர்கள், வியாபாரிகள், நிதியாளர்கள் அனைவரையும் சேர்ந்து உருவாக்கப்பட்ட ஒரு சங்கமாக இருக்குது. இந்த அனைத்து தொழில் அமைப்புகளுக்கும் இந்த சங்க உறுப்பினர்களாக செயல்பட்டு இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், அந்த உள்ளாட்சி அமைப்புகள் அது என்ன பண்ணுது, நல்லுறவு கொண்டு பிரச்சனைகளை தீர்த்து வளர்ச்சி பெறுவது இதன் முக்கிய நோக்கமாக இருக்குது. இந்த பிஸ்னஸோ அல்லது தொழிலையோ அதனுடைய நலன் காக்கக்கூடிய லாப நோக்கமற்ற அமைப்பாக இது செயல்படுது. தென் ஃபங்க்ஷன்ஸ். They act as national guardians of trade, commerce and industry. இந்த சங்கமானது அந்த நாட்டில் உள்ள வியாபார, வர்த்தக மற்றும் தொழிற்சாலைகளுக்கு பாதுகாவலாக செயல்படுது. The next one, they act as a catalyst in strengthening the internal trade of country. இந்த நாட்டினுடைய உள்நாட்டு வியாபார பெருக்கத்திற்கு செயல் ஊக்கியாக இது திகழ்து.
The next, interact with the government with regard to formulation and implementation of related policies. இந்த வியாபாரம் தொழில் மற்றும் தொழிற்சாலைகள் சம்பந்தப்பட்ட கொள்கைகளை திட்டங்களை உருவாக்குறதுல நடைமுறைப்படுத்துறதுலையும் அரசு இணைந்து செயல்படுது. These are all the functions. Then next one, associations or chambers in India. First one, Federation of Indian Chambers of Commerce and Industry, in short form FICCI, New Delhi. இந்திய தொழில் வர்த்தக சங்கங்களுடைய கூட்டமைப்பு. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ டெல்லியில் இருக்குது. The next, Associated Chambers of Commerce and Industry, ASSOCHAM, in short form. இந்த தொழில் வர்த்தக அமைப்புகளுடைய கூட்டமைப்பு. The next, Confederation of Indian Industry, CII, இந்திய தொழிற்சாலைகள் கூட்டமைப்பு. The next, Madras Chamber of Commerce in Chennai. The next one, Tamil Nadu Traders Association, தமிழ்நாடு வணிகர்கள் சங்கம். இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா chambers in India or associations. Then next, role of associations or chambers. Transportation or interstate movement of goods. The chambers facilitate registration of vehicle, surface transport policies, construction of highway and roads in promoting interstate movements of goods. இந்த மாநிலங்களுக்கு இடையே இந்த போக்குவரத்து விதிமுறைகள், நெடுஞ்சாலைகள், சரக்கு பரிமாணத்திற்கான வசதிகளை உருவாக்கக்கூடியது. என்ன அப்படின்னு பார்த்தா இந்த டிரான்ஸ்போர்ட் ஆர் interstate movement of goods. The next one, harmonization, CGST and SGST structure. இந்த மத்திய சரக்கு மற்றும் சேவை வரி மாநில சரக்கு மற்றும் சேவை வரிகளை ஒருங்கிணைக்கக்கூடியது. The next, marketing of agro products and related issues, வேளாண் பொருட்கள் மற்றும் வேளாண் சம்பந்தப்பட்ட பொருட்கள். The Association of Agriculture and other federation interact with forming cooperatives to streamline local subsidies and formulate marketing policies for selling agro product. இந்த வேளாண் பொருட்களும் வேளாண்மை சம்பந்தப்பட்ட பொருட்களுக்கும் விற்பனை திட்டமிட்டு அந்த அரசுக்கு அரசாணை வழங்கக்கூடியது. The next, weights and measures and prevention of duplication of boards. They help government in formulation and implementation of uniform policies in weight and measures and prevention of duplication of boards. சரியான அளவு மற்றும் எடை போடுதல், கலப்படம் போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுதல். The next, promoting sound and infrastructure. They interact with the government to construct roads, ports, electricity, railways, etc. இந்த அரசுகளோட பேசி என்ன பண்ணுறாங்க, மின்சாரம், சாலை வசதி, தொடர்வண்டி வசதி, இந்த துறைமுகங்கள் போன்றவற்றை விரிவாக்கம் செய்யக்கூடியது. Then last one, labor legislation. அதாவது இந்த தொழில் சட்டங்கள். They interact with the government on regular basis and the issue related to labor laws, compensation, etc. so that the industry can run efficiently, guarantee employment and achieve maximum productivity. அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த தொழில் சட்டங்கள் இந்த வேலை வாய்ப்பு, வேலை குறைப்பு, ஈடுகட்டுதல் போன்றவை பற்றி அரசோட பேசி சரியான முடிவு எடுக்கக்கூடியதாக இருக்குது.
இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சங்கங்களுடைய பங்குகள். ரோல் ஆஃப் associations or chambers. Okay, dear students, now we complete the chapter 24. Thank you for listening my class. Okay, we will meet in next session.